எலெக்ஷன் கமிஷன் சொன்னா அந்த தேர்தலில் நிக்க முடியாதா? ஆமாங்க சார். எல்லாம் அந்த வீராவோட வேலை தானே. அவ யாரும் நான் எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு டிசைட் பண்றதுக்கு. இல்லைங்க சார், கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க. கலெக்டர் வேற. அதிகாரம் இருக்கும்போது அவங்க நினைச்சதை செய்வாங்கல்ல சார். அவன் நினைச்சதை செய்வா, நான் கையை கட்டி வேடிக்கை பார்க்கணுமா? நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன். ஆமா, வீராவோட பொண்ணை போட்டுத்தல சொன்ன என்னாச்சு? இல்ல சார், அது தெரியும்டா, தெரியும். ஒரு 7 வயசு குழந்தை கூட உங்களால கொல்ல முடியல. நீங்க எல்லாம் எதுக்கு எனக்கு பிஏன்னு சொல்லிட்டு இருக்க? அனுப்புனீங்க ஆளுங்க, அவங்களாம் என்ன புல்லு பிடிங்கிட்டு இருக்காங்களா? இல்ல சார், அது என்னடா இல்ல சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். என்னடா பொறுமை? யாரு யாரா அவன்? அவன் யாருன்னே தெரியல சார். பைக்ல போனான், திடீர்னு இறங்கி வந்து அடி வெளுத்துட்டான் சார். நம்ம ஆளுங்க எல்லாம் மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறானுங்க சார். சாமி வந்த மாதிரி ஆடிட்டான் சார். ஏதோ அவனோட புள்ள மேல கை வச்ச மாதிரி. அப்போ அந்த புள்ளைக்கு அப்பன்னு ஒருத்தன் இருப்பானே, அவனா? அவன் இல்ல சார், அதுக்கு வாய்ப்பே இல்ல சார். அப்ப அந்த வீட்டுல ஆம்பளையே இல்லையா? அந்த வீட்டுல தானே எவனா வந்து காப்பாத்திருக்கணும். இல்லைங்க சார், கலெக்டர் தனியா தான் இருக்காங்க. அந்த அம்மாவுக்கும் அவங்க புருஷனுக்கும் பெரிய பிரச்சனை. அவங்க மாமனாரும் ரூம் விட்டு வெளியே வர மாட்டாரு. அக்கா புருஷனும் குடிக்காரன். 24 மணி நேரமும் தண்ணியில தான் இருப்பான். அந்த பாப்பா கூட ஒரு லேடி வந்தாங்கல்ல, அவங்க வீரா மேடம், அந்த குழந்தை, இவங்க தான் அந்த வீட்லயே ஆக்டிவா இருக்காங்க. அப்ப அந்த வீட்டுல வேற யாருமே இல்லையா? வேற யாரும் இல்ல சார், இவங்க 3 பேர் தான். அன்னைக்கு வந்து இவங்களை காப்பாத்தினவங்க யாருன்னு எங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல சார். சரி, தெளிவா சொல்லு. இப்போதைக்கு அந்த வீட்டுல 3 பேர் தானே இருக்காங்க? ஆமா சார். அந்த ராயல்சீமா கங்காவுக்கு கால் பண்ண. நைட்டோட நைட்டா கலெக்டர் வீட்டுக்கு ஆள் அனுப்பு. பொழுது விடியிருப்ப அந்த குழந்தை மட்டும் இல்ல, அந்த வீட்டுல வேற யாருமே உயிரோட இருக்க கூடாது சார். சொன்னது செய்டா. ஹாய் ஃப்ரெண்ட். இப்போ என்ன ஆச்சுன்னா, நீங்க அனுப்புன சில்லற பசங்க எல்லாத்தையும் செஞ்சு விட்டுட்டேன். இனிமே யார் அனுப்புனாலும் தோ இவனுங்க கதிதான். இனி இது உனக்கும் எனக்குமான ஃபைட். நீ இவங்களெல்லாம் தொடணும்னா என்னை தாண்டி தான் தொடணும். அடுத்த தடவை கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளுகளை அனுப்பு. இப்படி சொத்தையா அனுப்பாது. சண்டை பொசுக்குன்னு முடிஞ்சு போச்சு. பயப்படாதீங்க, இனி உன்னை சாரி இனி உங்களை யாராலும் எதுவும் பண்ண முடியாது. டேய் கத்தி, தல இந்த வந்துட்டேன். சொல்லு தல. கதவை மூடுறா. இவனுங்களை இன்னொரு ரவுண்ட் போவோம். மூடிட்டா போச்சு. டேய் வந்துடுடா. எங்கடா ஓடுற? ஏதாவது சொல்றியா தலைவன்ட்ட? போயிட்டு ஒத்தையா வந்தாலும் சரி, மொத்தமா வந்தாலும் சரி, சந்திக்க நான் ரெடி. இனிமே இங்கதான் இருப்பேன். முடிஞ்சா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. கேட்டுச்சா? சொல்லு. ஓடுறா. என்னம்மா, குழந்தைக்கு ஆபத்து மேல ஆபத்தா வருது. பிறந்ததுல இருந்து நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காளே. உங்க குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு பயமா இருக்காமா? ஆமாங்க. பாப்பா பிறந்த உடனே அவங்க அம்மா ரொம்ப அகால மரணம் அடைஞ்சிருப்பாங்களே. ஆமா ஆமா ஜோசியரே. இந்த மாதிரி இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடையாம சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. வருஷம் வருஷம் அந்த ஆத்மாவோட சாந்திக்காக சிறப்பு பூஜை நீங்க பண்ணணும். பூஜையா? 3 வருஷம் தொடர்ச்சியா பண்ணுங்க. பாப்பாக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் இறந்த அவங்க அம்மாவும் தெய்வ நிலைக்கு போயிடுவாங்க. அப்படி போயிட்டா அவங்களும் அவங்க குழந்தைக்கு பாதுகாப்பா இருப்பாங்க.
இந்த மாதிரி இறந்தவங்கள தெய்வ நிலைக்கு மாத்துறதுக்கு தான் இந்த சிறப்பு பூஜை. அது என்ன பூஜைங்க ஜோசியரே? நான் உடனே செய்யறேன். ரொம்ப நல்லது, நன்றி. ரொம்ப நல்லதுமா, நான் கிளம்புறேம்மா. வலிமா, என்னது இதெல்லாம்? மீரா, உனக்கு இதுலெல்லாம் நம்பிக்கை இருக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னோட ஆத்ம திருப்திக்காக நான் இதை பண்றேனே, வேணான்னு சொல்லாத. மனுஷனால முடிகிற விஷயம் லட்சம் இருந்ததுன்னா முடியாதது கோடியில இருக்கு. ஆனா அந்த கடவுள் நினைச்சா முடியாதது எதுவுமே இல்லை. அதான் இந்த பூஜையை செஞ்சுட்டா நம்ம குடும்பம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு சொல்றாங்கல்ல, செஞ்சிடலாம் வீரா. சரி, எப்ப பண்ணணும்? இந்த வாரமே. இந்த வாரம்னா கார்த்தியும் பிருந்தாவும் பாண்டிச்சேரியில இருந்து அடுத்த வாரம் தானே வராங்க. அது வரைக்கும் தள்ளி போட வேணாம் வீரா. நல்ல விஷயத்த நம்ம இப்பவே பண்ணிடலாம். எல்லாரோட நல்லதுக்காகவும் தானே பண்றோம். சரி, ஏதோ பண்ணுங்க. ம்.